அப்படினு பார்த்தீங்கன்னா சியில் இருக்கிற ஸ்டோரேஜ் கிளாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர், 3 வந்து எக்ஸ்டெண்ட், 4 வந்து ஸ்டாட்டிக் அப்படின்றது தான். இதை பற்றி கிளியராக ப்ரோக்ராமோட பார்த்துடலாம் வாங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 நம்பர்ஸை நான் வாங்கி பிரிண்ட் பண்ணணும் கால்குலேட் பண்ணி. அப்படிங்கும்போது இன்டிஜரில் போயிட்டு A, B, C அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த 3 வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்துட்டு எதுவுமே மென்ஷன் பண்ணலனாலும், இப்போ இன்டிஜர் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன், எதுவுமே நான் வந்துட்டு மென்ஷன் பண்ணல, ஸ்டோரேஜ் கிளாஸ் எந்த ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸுமே நான் வந்து கொடுக்கல அப்படின்னா இதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு ஆட்டோ அப்படிங்கிற ஸ்டோரேஜ் கிளாஸை தான் அது வந்து எடுத்துக்கும். printfல போயிட்டு enter the value a and b நான் வந்து கொடுக்குறேன். scanfல ab நான் வந்து வாங்கிக்கிறேன். ரெண்டுமே இண்டிஜுவலாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால %d. நான் டிக்ளரேஷன் பண்ணும்போது ஸ்மால் a நான் வந்து கொடுத்துருக்கேன். இங்கே நான் வாங்கும்போது கேபிட்டல் A நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எரர். அது டிக்ளரேஷன் பண்ணும்போது என்ன நேம் நம்ம வந்து கொடுத்துருக்கோமோ அதே தான் ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்கணும். 2 இன்புட் வாங்கிட்டேன். அடுத்தது C = A + B, AB ரெண்டுமே ஆட் பண்ணி Cயில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஆன்சர் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்படிங்கும்போது ஆட் முன்னாடி /n கொடுத்துக்கிறேன். ஆன்சர் எனக்கு வந்துட்டு இன்டிஜர் டேட்டாவாக தான் கிடைக்கும். %d கொடுத்துட்டு C அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏபிக்கு நான் வந்து வேல்யூ நான் வந்து கொடுக்குறேன். ஏவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 30, பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20, ஆன்சர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. இப்போ இதே ப்ரோக்ராமை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஆட்டோ அப்படின்னு நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா வேறு எந்த சேஞ்சஸுமே எனக்கு வந்து ஆகாது. இதுக்கு முன்னாடி எப்படி ரன் ஆனுச்சோ அதே தான் எனக்கும் இப்போவும் வந்து ரன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட்டோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணலை. மென்ஷன் பண்ணலனாலும் நம்ம நார்மலாக ப்ரோக்ராம்ஸ் எழுதும்போது யூஸ் பண்ணுற அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் வந்துட்டு ஆட்டோ அப்படின்ற ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு தான் அது வந்து எடுத்துக்கும். சரிங்களா? அதே இதில் வந்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. இந்த C அப்படின்றத மட்டும் நான் வந்துட்டு ரெஜிஸ்டரில் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். சேம் அதே அவுட்புட் தான் எனக்கு வந்து கிடைக்கும். ஆட்டோவுக்கும் ரெஜிஸ்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா ஆட்டோவில் நம்ம வந்து டிக்ளரேஷன் பண்ணுற வேரியபிள் எல்லாமே ரேமில் நமக்கு வந்துட்டு மெமரி அலாட் பண்ணும். ரெஜிஸ்டராக நான் வந்து டிக்ளரேஷன் பண்ணினேன் அப்படின்னா இதுக்கான சைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸருக்குள்ளே இருக்கிற மெமரியில் நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் நமக்கு வந்து அலாட் பண்ணும். சேம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்ன் அப்படின்றது இன்டிஜரில் D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். D வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் D நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த D அப்படிங்கிறத நான் வந்து மெயினுக்கு வெளியில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். மெயினுக்கு வெளியில் அப்படின்னா இந்த மெயினுக்கு வெளியில் சேம் இதே ப்ரோக்ராமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு C ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வேறு ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்பேன், அதில் இருக்கிற அந்த வேரியபிளாக இருக்கலாம். அதை நான் அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படிங்கும்போது வெளியில் இருக்கிறத இங்கே நான் வந்துட்டு இருக்கிறத கொண்டு வரணும் அப்படின்னா எக்ஸ்டென் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். எக்ஸ்டெனில் இருக்கிற D அப்படிங்கிற வேரியபிளை இந்த ப்ரோக்ராம்குள்ளே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ மெயினுக்கு வெளியில் நான் வந்து ஒரு இடத்துல D = 100 அப்படின்னு சொல்லி இன்டிஜரில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த D அப்படிங்கிறது எக்ஸ்டர்னில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த D உடைய 100 அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்து எடுத்துக்கும். இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். ஏவுக்கு வந்து 10, பிக்கு வந்து 10. இப்போ ஆன்சர் இப்போ D அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கல அப்படின்னா எனக்கு ஆன்சர் 20 தான் வரணும். சப்போஸ் D அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா ஆல்ரெடி D வந்து 100 ப்ளஸ் இது வந்து ஒரு 10, 110 ப்ளஸ் இது வந்து ஒரு 10,
120 அப்படின்றது ஆன்சர் எனக்கு வந்துட்டு வரும். அப்போ எக்ஸ்டர்னலாக டிக்ளேர் பண்ணிக்கிற இந்த டி அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து இங்கே வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இதுதான் எக்ஸ்டர்ன் அப்படின்றது. சேம் இதே போல் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. ஃபோர்த்து, இப்போ இன்டீஜரில் போயிட்டு n அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னுக்கு வேல்யூ நான் வந்து 5 அப்படி சொல்லி அசைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது வைல் லூப் நான் வந்து எழுதுகிறேன். வைல் லூப்பில் n அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். printfல என்னோடைய வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ணதுமே நான் வந்து மைனஸ் ஒரு வேல்யூ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வேல்யூ நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்துட்டு மெயின் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம்க்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா n நான் வந்து 5ன்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு 5 அப்படின்னு சொல்லி வரும். லூப் வந்து ட்ரூ ஆகும். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்துட்டு 5 அப்படின்றத %dக்கு நேராக 5 எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு -4ன்னு டிக்ரிமெண்ட் ஆகும். அகெயின் நான் வந்துட்டு மெயினுங்கிறத வந்து கால் பண்ணும்போது இங்கேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். n = 5 அப்படின்னு சொல்லி தான் எனக்கு மறுபடியும் இனிஷியலேஷன் ஆகும். இந்த இடத்துல 5, இந்த இடத்துல அகெயின் வந்து 5 வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல வந்து 4ன்னு டிக்ரிமெண்ட் ஆகும். மெயினை கால் பண்ணும்போது அகெயின் n வந்து 5ன்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் ஆயிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது இந்த இடத்துல வரும்போது n வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக 5ன்னு சொல்லி இனிஷியலேஷன் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து n அப்படிங்கிறதையே தான் கண்டினியூவாக எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா மெமரி ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் இந்த வேல்யூ தான் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் கிளாஸ் இருக்குது. ஜஸ்ட்டு இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஸ்டாட்டிக்னு மட்டும் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு பாருங்கள். ஸோ 5லேருந்து 1 வரைக்கும் மட்டும்தான் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லேருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். n வந்து 5ன்னு சொல்லி ஒரு டைம் நான் வந்து இனிஷியலேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து n வந்து 5, லூப் வந்து ட்ரூ ஆகும்போது %d இருக்கிற இடத்துல என்னுடைய வேல்யூ வந்து 5. ஸோ இந்த இடத்துல வந்து 5 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு அடுத்தது 4ன்னு சொல்லி டிக்ரிமெண்ட் நான் வந்து பண்ணுறேன். மெயின்லேருந்து கால் பண்ணி வரும்போது இந்த இடத்துல வந்து 4ன்னு சொல்லி அகைன் வந்துட்டு 5ன்னு சொல்லி இனிஷியலேஷன் ஆகாது. லாஸ்ட்டாக 4 அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு 4ன்னே தான் n இருக்கும். இந்த ஸ்டெப் வந்துட்டு அகைன் இனிஷியலேஷன் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா இந்த வேரியபிளை நான் வந்து ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் n = 5ன்னு சொல்லி இனிஷியலேஷன் ஆகும். அகைன் திரும்ப இந்த ப்ரோக்ராம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லி இனிஷியலேஷன் ஆகாது. லாஸ்ட்டாக என்னுடைய வேல்யூ 4ன்னு இருந்தது, அந்த 4 அப்படிங்கிறதோட தான் இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல வந்து 4ன்னு வரும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ. இந்த இடத்துல வந்து 4 வந்து பிரிண்ட் ஆகும். 4 பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு நான் வந்து 3ன்னு சொல்லி டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கு பிறகு இங்கே வரும். ஸோ இந்த ஸ்டெப் போகாது, டிக்ரிமெண்ட் ஆகாது, 3 அப்படின்றதுலேயே தான் வரும். 5 இனிஷியலேஷன் ஆகாது, 3ன்னே தான் வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வந்து 2 டிக்ரிமெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து 2 வரும்போது 2 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது 1ன்னு சொல்லி டிக்ரிமெண்ட் ஆயிரும். 1 அப்படிங்கும்போது 1ன்றது ட்ரூ ஆகும். 1ன்றதை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்தது 0ன்னு சொல்லி டிக்ரிமெண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 0ன்னு வரும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஃபால்ஸ் ஆகும்போது லூப் விட்டு வெளியில் வந்துடும். ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து எழுதும்போது ஒரு டைம் மட்டும்தான் எனக்கு வந்து இனிஷியலேஷன் ஆகணும், அகைன் எனக்கு வந்துட்டு இனிஷியலேஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். இது எங்கே ரியல் டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டை எத்தனை பேர் வந்துட்டு கவுண்டிங் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற கவுண்டிங் நான் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த வெப்சைட்டை வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அந்த வேரியபிள் இன்ஸ்டலேஷன் ஆகும்போது ஒரு கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. திரும்ப வேறு யாரோ எங்கேருந்தோ ஒரு டைம் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ண கவுண்டிங் எனக்கு அப்படியே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த கவுண்டிங் ஒரு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஒரு டைம் மட்டும்தான் எனக்கு வந்து இனிஷியலேஷன் ஆகணும். அகைன் எனக்கு வந்து இனிஷியலேஷன் ஆகக்கூடாது. லாஸ்ட்டாக இருக்கிற அந்த வேல்யூவே திரும்பி எனக்கு எடுத்து ரன் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிற இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ், இந்த ஸ்டாட்டிக் டேட்டா டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.